வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல போலீஸ் வெறும் பேருக்குன்னு இருக்கிற ஒரு ஊர்ல ரவுடிகளோட ஆட்டம் தலைவிரிச்சு ஆடுது. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த ரவுடிகள் ஒவ்வொருத்தனா மர்மமா சாவ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஆள் போட்டு விசாரிச்சதுல தனியால் ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அப்படி நடந்துட்டு இருக்கப்போ அந்த ஊர்ல கண்ணாடி பாட்டில்களை அரைக்கிற ஒரு ராட்சச இயந்திரத்துல ஒரு ரவுடி ஒருத்தன் தவறி விழுந்துடுறான். ஆனா அதுல இருந்து உயிர் பிழைச்சு வந்த அவனை இப்போ அணு ஆயுதம் போட்டா கூட கொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர சக்திசாலி ஆயிடுறான். அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு பனிஷர் வார் ஜோன். படத்தோட முதல் சீன்லயே தனியா ஒரு ரூம்ல உட்காந்து ஒருத்தன் டிவில நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நியூஸ்ல ஒரு பெரிய ரவுடியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுமார் 200 கொலைகளுக்கு மேல பண்ண அந்த ரவுடிய இப்போ ஒரு கேஸ் விஷயமா போலீஸ் பிடிச்சு கோர்ட்ல சம்மன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேஸுக்கான சாட்சிக்காரன் என் உயிருக்கு ஆபத்திற்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு கோர்ட்ல மன்றாடியும் போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்கல போல இருக்க. சம்மனுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த சாட்சிக்காரனை யாரோ துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டாங்க. அதனால சீசர்னு சொல்லப்படுற அந்த மகா ரவுடி நிரபராதிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆயிடுறான். இத ரூம்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் கடுப்பாய் சடான்னு எந்திரிச்சு போய் அவன் துப்பாக்கி புல்லட் எல்லாம் லோடு பண்ண ஆரம்பிச்சிடறான். இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவர் இங்கிருந்து கிளம்பி போவ அதே நேரத்துல அந்த மகா ரவுடி சீசரோட வீட்டு வெளியே ஏகப்பட்ட கார்கள் வந்து நிக்கி அதுல இருந்து ஒருத்தன் இறங்குறான். இவன் பேர் பில்லி. அந்த பெரிய ரவுடி சீசரோட சொந்தக்கார பையன் இவன். இவனும் ஒரு சின்ன ரவுடி தான். சீசரில் ஜெயிலுக்கு போகாம கோர்ட்டிலே நிரபராதி நிரூபிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்தனால அவருக்கு வாழ்த்து சொல்ல ஏகப்பட்ட ரவுடிகள் அங்க வந்துகிட்டு இருக்காங்க. சட்டத்தோட ஓட்ட மூலமா தப்பிச்ச இந்த ரவுடியக்குள்ள பனிஷர் ஜி கண்டிப்பா இங்க வருவாரு அப்படின்னு 2 போலீஸ்காரங்க கார்ல கேம்ப போட்டு இந்த பங்களாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போலீஸ்காரன் பேர் சோப்பு. அவனோட முழு நேர வேலையே பனிஷரை ட்ராக் பண்ணி அவனை பிடிக்கிறது தான். அப்போ அந்த ரவுடி பில்லி அந்த பங்களாக்குள்ள நடந்து போவ அவனோட ரைட் ஹேண்டு பிட்சிங்கிற ஒருத்தன் அவன் பையனை கூப்பிட்டு பில்லிக்கு பாதுகாப்பா வராங்க. பில்லி சீசரை பார்க்க அவரோட ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பில்லியோட இன்னொரு அடியாளு நிக்குங்கிறவன் பாஸ் உள்ள போய் உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்ல கிழவனை போட்டு எனக்கு என்னவே ஆக போகுது அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பில்லி உள்ள போறாப்ல. அங்க தன்னுடைய அடியாட்களோட அந்த 200 கொலைக்கு மேல பண்ண மகா ரவுடி சீசர் வீல் சேர்ல உட்கார்ந்துருக்காரு. ஐ விட்னஸை காலி பண்ணி இவரை கேஸ்ல இருந்து காப்பாத்தினதுக்காக அவர் நம்ம பில்லிக்கு காசு கொடுக்காப்ல. ஆனா அதோட சேர்ந்து ஹார்பர்ல நம்ம பில்லி ஏதோ ஒரு டாஸ்க்கு சைன் அப் பண்ணிருக்காப்ல போல. அதை பத்தி கேட்கவும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கிறிஸ்துங்கிற ஒருத்தன் கப்பல்ல ஏதோ ஒரு பேக்கேஜ் அனுப்பி வைக்கான், அதை பத்திரமா தரையிறக்கி வச்சு அனுப்பி விட்டா போதும் $10 மில்லியன் நமக்கு அப்படிங்க. சந்தேகப்பட்ட சீசரு அந்த பேக்கேஜ்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டா ஏதோ பயாலஜிக்கல் வெப்பன் இருக்குன்னு சொன்னா. அப்படிங்கவும் அதை கேட்டு அரண்டு போன சீசரு பயாலஜிக்கல் வெப்பனா அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றது கிடையாது, அந்த அசைன்மெண்ட் இதோட விட்டுரு அப்படிங்காது. ஆனா பில்லி கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடறான். உடனே சீசரு உங்க அண்ணன் கோட்டிக்கார ஜிம்மு மாதிரி உனக்கும் கோட்டி பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் அண்ணனை பத்தி கோட்டிக்காரன்னு சொன்னோன்னே கடுப்பாய் நம்ம பில்லி சீசரே மிரட்ட போவ சடார்னு அவங்க ஆளுங்களாம் துப்பாக்கி தூக்குறாங்க. ஆனா நல்ல வேலைக்கு பில்லியோட அடியால நிக்க உள்ள வந்து சண்டையை சமாதானம் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஆளுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. சரி ரைட்டு விருந்துக்கு நேரம் ஆயிட்டு எல்லாரும் சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு அவங்க விருந்து ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்ப அந்த பங்களாக்குள்ள இருட்டோட இருட்டா நம்ம பனிஷர் ஜி உள்ள பூந்துடுறாரு. இவங்கெல்லாம் படையில போட்டு ராஜ்கிரண் மாதிரி மொக்கிட்டு இருக்க திடீர்னு கரண்ட் போயிடுது. என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிக்க அங்க ஒரு பிளேர் மட்டும் எரியுது. பார்த்தா நம்ம தலை பனிஷர் கையில தீப்பந்த மாதிரி அதை பிடிச்சுக்கிட்டு நிக்காரு. திட்டு ஓடி வந்தவரு ஒரே சீவ்ல சீசரோட தலையை துண்டா தூக்கிடுறாரு. பிறகு அந்த டேபிள் மேலேயே ஒரு 360 டிகிரி ரொட்டேஷனை போட்டு சுத்தி உள்ள எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. கரண்ட் வந்துடவும் அவருடைய ஆட்கள் அங்க இங்க இருந்து துப்பாக்கிகளை கொண்டு ஓடி வராங்க. நம்ம தலையோ தலைகீழ தொங்கிட்டு எல்லாரையும் சொல்றாரு. சத்தம் கேட்ட பில்லி பால்கனில வந்து பார்த்தா நம்ம தலை கரகரகரன்னு சுத்தி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஆத்தாடின்ட்டு பில்லி பின்கதை வழியா தப்பிச்சு ஓடுறான். பங்களாக்குள்ள தீபாவளி கொண்டாடுற மாதிரி சத்தம் கேட்கவுமே போலீஸ்காரங்க 2 பேரும் செவுரேறி குதிச்சு உள்ள வராங்க. அப்போ பில்லி ஒரு சில்வர் கார்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறத பாக்குறாங்க. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு தசையா பிரிஞ்சு போறப்போ அந்த சொட்ட போலீஸ் முன்னாடி சடார்னு பனிஷர் வந்துடுறான். அப்ப அந்த போலீஸ் நம்ம பனிஷர் ஜிட்ட பில்லி ஒரு சில்வர் கார்ல எஸ்கேப் ஆகி போறான், அவனை விட்டுறதுன்ட்டு நம்ம பனிஷர் போறதுக்கு இன்னொரு கார் சாவியை தூக்கி போடுறாப்ல. தேங்க்ஸ் தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பனிஷர் அங்கிருந்து கிளம்பி போவ அவருக்கு உதவன அந்த போலீஸ் தன்னைத்தானே குத்திக்கிட்டு வெளியே வந்து சோப்பிட்ட பனிஷர் என்ன அடிச்சு என் கார் சாவியை கொண்டு போயிட்டான் அப்படின்னு கதையை விட்டுருந்தாரு. இந்த பக்கம் பில்லியோ ஹார்பர் பக்கத்துல இருக்கிற ஒரு குடோனுக்கு கார்ல தன்னோட ஆளோட போய் இறங்குறாரு. ஃபாலோ பண்ணி வந்த பனிஷர் இது தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காப்ல. அப்போ ஒரு 3 பயிலுக குரங்கு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தாவி அந்த குடோனுக்குள்ள போறாங்க. ஏதோ வேலை விஷயமா பில்லி இவங்களை கூப்பிட்டு விட்டுருக்கான் போல. அவங்க நேரா பில்லி இருக்கிற ரூமுக்கு போய் வாங்க பாஸ் என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க இவங்களை ஏன் பாஸ் கூப்பிட்டீங்க அப்படின்னு ரைட் ஹேண்ட் பிட்சி கேட்கான். இவங்க தான் மங்கி கேங்கு. அவங்க கையில ஒரு $20,000 கொடுத்து நேரா பழைய ஹார்பர் போர்ட்டுக்கு போய் செவுரேறி குதிச்சிங்கன்னா என் ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவன்கிட்ட அந்த காசை கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி மங்கி கேங்க அனுப்பி விட்டுருதான். ஆனா இவங்க பேசுறது எல்லாத்தையுமே போலீஸ் வெளியே வேன்ல உட்காந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த ரூம்ல மைக்க செட் பண்ணிட்டாங்க போல. இதெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்க நம்ம பனிஷர் பொறுத்தது போதுன்னு குடோனுக்குள்ள ஏறி குதிக்காரு. அது சாதாரண குடோன்ல பழைய கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பொருட்களை எல்லாம் ஒரு பெரிய அரவை மிஷின்ல போட்டு அரைச்சு அதுகளை கண்ணாடி பொடியாக்குற ஃபேக்டரி. அவர் அப்படியே மேல உள்ள கேலரியில நடந்து வந்துகிட்டு இருக்க கதவை திறந்துட்டு பில்லியோட அடியால் நிக்க அங்க வரான். அதை பார்த்த உடனே பனிஷர் துப்பாக்கியால பொட்டுன்னு அவனை போட்டு தள்ளிடுறாரு. துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்ட உடனே பில்லி ரைட் ஹேண்ட் பிட்சியும் அவருடைய மகனும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ள தேடுறாங்க. அப்ப நம்ம பனிஷர் வந்து
பிச்சியை ஒரு மிதிச்சு பறக்க விட்டுற பில்லியும் அங்க வாரான். தலை அவனை சுடுறங்கிற பேர்ல தெரியாம பின்னாடி உள்ள கம்பியை சுட்டுறாரு. அது உடஞ்சி கால் தவறின பில்லி அந்த கண்ணாடி பாட்டில அரைக்கிற அரவை இயந்திரத்துக்குள்ள விழுந்துறாரு. உடனே நம்ம பனிஷர் இவனை கொல்றதுக்கு ஒரு புல்லட் எதுக்கு வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவை கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுறாரு. அந்த மிஷினை கண்ணாடி பாட்டில்களோட சேர்ந்து நம்ம பில்லியும் அரைக்க ஆரம்பிச்சிருது. அப்ப பில்லியோட அடியாட்கள் ஏகப்பட்டவர் அங்க வந்து சுட ஆரம்பிச்சிட நம்ம பனிஷர் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்காரு. அப்போ அவர் சுட்டு கொண்டாதே நிக்கு அவன் மேல தடிக்கி கீழே விழ அப்பதான் கவனிக்காப்ல நிக்கு உண்மையிலே பில்லியோட ஆள் கிடையாது, அவர் ஒரு FBI ஏஜென்ட்னு. அவர் சட்டைக்கு கீழே வயர்களும் மைக்கும் மறைச்சு வச்சிருந்தார்கள். அடடா தவறுதலா ஒரு அதிகாரியை சுட்டு கொண்டுட்டாமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே இருந்த போலீஸ்காரங்களும் சத்தம் கேட்டு உள்ள டீமோட உள்ள பூந்துற பில்லியோட ஆட்களும் சரணடைஞ்சிடறாங்க. நம்ம பனிஷர் ஸ்பாட்ல இருந்து ஜெட் ஆயிடுறாரு. அங்க இருந்து நேரா போய் லோக்கல் ட்ரெயினை பிடிச்சவரு ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி ட்ரெயின் கிளம்பின பிறகு தண்டவாள டனல் வெளியே போய் அவருடைய மறைவிடத்துக்குள்ள போறாரு. போலீஸ் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் டனலுக்கு பக்கத்துல பேட்மேன் குகை மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு இன்னசென்ட் போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்னதை அவரால் ஏத்துக்க முடியல. இங்க பில்லியோட கிளாஸ் ஃபேக்டரியில அந்த கண்ணாடி கிரைண்டருக்குள்ள போலீஸ் சேர்றாங்க. அங்க பில்லி முகமெல்லாம் செதஞ்சு போய் குத்துரும் கொலையுமா உயிரோட தான் கிடக்கான். ஐசி கெட்டிடே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அடுத்த நாள் இறந்து போன அந்த போலீஸ் அதிகாரி நிக்கோட உடம்ப தகனம் பண்றாங்க. பாவம் அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு சின்ன பாப்பாவும் இருக்காங்க. அடக்கம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்த போலீஸ்காரங்க கிளம்பி போவ அப்ப கருப்பா நெட்டையா மொட்டையா ஒரு ஆள் வந்து அந்த FBI ஹெட்டை தடுத்து நிப்பாட்டுறாரு. இவர் பேர் எடிசன், இறந்து போன நிக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவரும் ஒரு FBI அதிகாரி தான். நிக்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்பைங்கிறத இவன் போட்டு கொடுத்தான் அப்படின்னு கேட்க யாரும் போட்டு கொடுக்கல. பில்லி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறதா நிக்கு நமக்கு மெசேஜ் அனுப்புனா. அதனால நாங்க வெளியே இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படி என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு நிக்கிட்ட கேட்கறதுக்குள்ளேயும் எதிர்பாராத விதமா பனிஷர் உள்ள வந்து அங்க வேட்டையாட ஆரம்பிச்சிட்டான். அதுல நிக்க அனாமத்தா உயிர் போயிட்டு அப்படிங்கவும் எடிசன் மாமா உடனே நம்ம அந்த பனிஷரை பிடிக்கணும் அப்படிங்க. ஆனா FBI தலைவரோ நிக்கு நம்மகிட்ட சொன்ன சம்பவம் நம்மளோட நாட்டுக்கு ஏதோ பேர் ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப அதுதான் நமக்கு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு FBI தலைவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா எடிசனால அதை ஒத்துக்கிட முடியல. நேரா வந்து நிக்கோட மனைவிட்ட உன் புருஷன் இறந்ததுக்கு நான் பழி வாங்குறேன், இது சத்தியம் அப்படிங்காப்ல. இது எல்லாத்தையும் நம்ம பனிஷர் ஜி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. பிறகு அதே சுடுகாட்டுல இன்னொரு கல்ற முன்னாடி போய் அவர் நிக்காரு. அதுல இவரோட மனைவி குழந்தை பேர்லாம் எழுதிருக்கு. அப்ப சடார்னு பிளாஷ்பேக் ஒன்னு பிளாஷ் ஆயிட்ட போது அதுல இவர் குடும்பமே இவர் கையில இறந்து கிடக்கிற மாதிரி காமிக்காங்க. அடுத்த சீன்ல அந்த ஊருடைய போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் காமிக்காங்க. அங்க உள்ள போன நம்ம எடிசன் அங்க உள்ள லோக்கல் போலீஸ் சீஃப்ட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்க அவங்க எடிசனை பனிஷரை தேடுறதுக்குனே வச்சிருக்கிற அந்த பனிஷர் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு இவரை அனுப்பி விடுறாங்க. அது அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பேஸ்மெண்ட்ல இருக்கு. அங்க போய் பார்த்தா அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல ஒரே ஆளுதான் நம்ம சோப்பு. அவன்கிட்ட போய் பனிஷரை பத்தி உனக்கு என்ன தெரியும் நம்ம எடிசன் கேட்க ஒரு பிபிடியே போட்டு காமிக்கான். பார்த்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பனிஷர் ஜியும் ஒரு போலீஸ்காரனா தான் இருந்திருக்காரு. ஒரு நாள் தன்னுடைய ஃபேமிலியை பிக்னிக்காக ஒரு பார்க்குக்கு கூட்டு போயிருக்கிறப்போ அங்க ஒரு ரவுடி கேங்கு எவனையோ போட்டு தள்ளிருக்காங்க. அதை தெரியாதனமா இவங்க பாத்துறாங்க. ஐ விட்னஸ் யாருமே இருக்க கூடாதுன்னு நம்ம பனிஷரோட சேர்ந்து மொத்த ஃபேமிலியும் போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா நம்ம தலை மட்டும் எப்படி எஸ்கேப் ஆயிடுறாரு. அன்னையில இருந்து ஒரு விஜிலாண்டியா மாறின இவரு ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாஃபியா ஃபேமிலியா போட்டு தள்ள ஆரம்பிச்சிருக்காப்ல. இதை சொன்ன சோப்பு எனக்கு பனிஷரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எப்ப நடக்கும் எங்க நடக்கும்னு சரியா யூகிக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியாவது அவரை பிடிச்சிருவாங்க. சரி அவனை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும், எதுவும் ஃபைல் இருக்கா அப்படின்னு கேட்க உங்களை சுத்தி பாருங்க அப்படின்னு சோப்பு சொல்றான். பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்ல நூத்துக்கணக்கான பெட்டிகள் இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் பனிஷரை பத்தின ஃபைல்ஸ் தான் நிரம்பி கிடக்கு. இங்க பனிஷர் தன்னுடைய அந்த அண்டர் கிரவுண்ட் குகைக்குள்ள உட்காந்துருக்காரு. அப்ப அங்க மைக்ரோன்னு ஒருத்தன் வாரான். இவர் தான் நம்ம பனிஷருக்கு வெப்பன் சப்ளையர். அது மட்டும் இல்லாம வெளியே உள்ள தகவல்களை திரட்டி கொண்டு வந்து நம்ம பனிஷருக்கு கொடுக்கறதும் இவர் தான். நம்ம பனிஷர் இந்த போலீஸ்காரனை கொன்னதுல குற்ற உணர்ச்சியில அவர் மொத்த டென்ட்டையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்க. அப்ப அங்க ஒரு கூட நிறைய புது கைத்துப்பாக்கிகளோட வந்த மைக்ரோ என்னப்பா இது ஒரு 10 ரவுடிகளை அடிக்கிறப்ப ஒருத்தன் தெரியாதனமா உள்ள பூந்து செத்துட்டான், அதுக்கு நீ பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதா அப்படின்னு சொல்ல ஐயா நீரியா மண்டே கழுவாதிரும், என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பாவி போலீஸை நான் சுட்டு கொண்டிருக்க கூடாது, அது தப்பு, என்கிட்ட மேற்கொண்டு எதுவும் பேசாதீங்க, இங்கிருந்து கிளம்புங்கன்றதான். இந்த பக்கம் பில்லிட்ட பிச்சியும் அவனோட பையனை வந்து நிக்கு ஒரு FBI ஏஜென்ட் நமக்கு தெரியாம நம்ம கூட இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல இல்ல அவன்கிட்ட ஒரு $500 மில்லியன் கொடுத்து வச்சிருந்தேன் அது எங்க அப்படின்னு கேட்காப்ல. அதுக்கு இவங்கிட்ட பதில் இல்ல. அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு என் பணத்தை என்கிட்ட கொண்டு வாங்க, அவனுக்கு ஏதாவது குடும்பம் இருக்கா அப்படின்னு கேட்க இவங்க விசாரிச்சதுல நிக்குக்கு ஒரு பொண்டாட்டியும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ரைட்டு அப்ப அங்க போய் நம்ம பணத்தை தேடுவோம் அப்படிங்காரு. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு டாக்டர் ஒருத்தர் வராரு. இவர் தான் உலகத்துல இருக்கிற பெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன். ஆமா செதஞ்சு போன நம்ம பில்லியோட மூஞ்ச பேட்ச் அப் பண்றதுக்காக இவர் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவரும் சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம பில்லியோட ஃபேஸ் ரிவீல். ஆனா கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் உங்க மூஞ்சில உள்ள எலும்புகளும் உடைஞ்சு 1 இன்ச்சு தோல் கூட மிச்சம் இல்லாம இருந்துச்சு, நான் எப்படியோ கஷ்டப்பட்டு பஞ்சர் பார்த்து வச்சிருக்கேன், மூஞ்சி அழகா இல்லைன்னா என்ன சொல்லப்படாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்ட அவுக்காரு. அவுத்த உடனே பிச்சியோட பையன் அதை பார்த்து வாந்தி எடுத்துறான். அதை பார்த்த பில்லி சடன்னு பக்கத்துல இருந்த கண்ணாடி எடுத்து அதுல ஒரு முகத்தை பார்க்கவும் நான் அந்த டாக்டர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்க பிச்சியும் அவர் பையனும் அங்கிருந்து உடனே கிளம்பி போயிடுறாங்க. அங்க போயிட்டு பிச்சி அவர் பையனை பிடிச்சி எங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு தெரிய வேண்டாமல வெண்ணமான அப்படின்னு அவனை ஏசிட்டு திரும்ப வெளியே கூட்டு வந்து பார்த்தா அங்க டாக்டரோட நடுநெத்தியில கத்திரிக்கோள் சொல்லி இருக்கு. அப்பதான் நம்ம பில்லியோட முகரைய காமிக்காங்க. கொத்து
பரோட்டா போடுறப்போ மண்டைய உள்ள விட்ட மாதிரி முகம் பூரா கட்டும் விட்டுமா இருக்கு. வாங்கடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கார்ல கிளம்புறாங்க. அப்ப நம்ம பில்லி சொல்றான், இவனுக்கு இப்ப 2 குறிக்கோள் தான். அவனோட $1/2 மில்லியன் நிக்க ஒளிச்சு வச்சிருக்க இடத்துல இருந்து எடுத்தாகணும். 2வது பனிஷரோட கதையை முடிக்கணும். அவன் தான் நம்ம கதையை முடிச்சிருவானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் எங்க அண்ணன் இருக்கான் அப்படிங்க. யாரு கோட்டிக்கார ஜிம்மா அப்படின்னு நம்ம பிச்சியோட பையன் கேட்கவும் சட்டுன்னு அவன் சங்க பிடிச்சு நினைச்சிடறான். என் அண்ணனை அவனும் கோட்டிக்காரன் சொல்லக்கூடாது. இன்னொரு வாட்டி அப்படி ஒரு வார்த்தை அவன் வாயில வந்துச்சுன்னா கொதவளைய கையோட புடுங்கிடுவேங்க. அவன் பையனுக்காக பிச்சி மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அடுத்த சீன்லயே ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல காமிக்காங்க. மண்டையில முத்தி போன முரட்டு பைத்தியங்களை மட்டும் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அங்கதான் நம்ம பில்லியோட அண்ணன் கோட்டிக்காரன் ஜிம் இருக்கான். அவன் இருக்கிற ரூம் காமிக்காங்க. 2 கையும் 2 காலையும் பெட்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவனுக்கு சாப்பாடு கொண்டு போன ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஒருத்தன், டேய் கோட்டிக்கார ஜிம் எப்படி இருக்க, இந்த சாப்பிடு அப்படின்னு அவனுக்கு ஊட்டுற மாதிரி ஆசை காமிச்சு அந்த பயவுலயே சாப்பிடுது. இப்படி இவனை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேக்கு. பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல் சீஃபோட சத்தம். கதவை ஓபன் பண்ணா பின்னாடி பில்லி நிக்கான். வாழைப்பழ சீப்பை திருகிற மாதிரி சீஃபோட கழுத்தை திருப்பிடுறான் பில்லி. பிற உள்ள வந்து அண்ணே அப்படின்னு முன்னாடி நிக்கவும் இவன் முகரைய பார்த்து மிரண்டு போன கோட்டிக்கார ஜிம்மு, தம்பி இப்பதான் நீ பாக்குறதுக்கு அழகா இருக்க அப்படிங்க. சட்டுன்னு அவரோட கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு பிச்சியை அனுப்பி இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லா சைக்கோ கோட்டிக்காரங்களையும் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறான். கட்டுல இருந்து ரிலீஸ் ஆன கோட்டிக்கார ஜிம்மு இவனுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருந்த அந்த நர்ஸை பிடிச்சு, என் சாப்பாடு இப்போ வயிற்றுக்குள்ளதானே இருக்கு அப்படின்னு தாவி அவன் வயிற்ற கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த பிச்சிக்கே வயிற்ற கலக்கிறது. அதே நேரம் நம்ம பனிஷரை காமிக்காங்க. அவர் சுட்டு கொண்ட அந்த போலீஸ்கார நிக்கோட பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு வெளியே நிக்காரு. அன்னைக்கு நைட்டு அவங்களோட வீட்டுக்கு இவர் கிளம்பி போறாரு. வெளியே அந்த நிக்கோட பொண்ணு உட்காந்துருக்க இவரு அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்காரு. சத்தம் கேட்டு நிக்கோட ஒய்ஃப் வெளியே வரவும் இவரை பார்த்தோன்னே சட்டுன்னு துப்பாக்கி நீட்டிடுறா. அப்புறம் தான் தெரியுது இவன் தான் பனிஷர்னு. என் புருஷனை சுட்டு கொண்டு இங்கே எதுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு அவங்க அழுதுட்டே கேட்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்க குடும்ப செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயனறிய காசை கொடுக்காரு. ஆனா நிக்கோட மனைவி அதை வாங்க மறுத்துறாங்க. இனிமேல என் முகத்திலே முழிக்காதன்னு சொல்லிட்டு பனிஷரை அனுப்பி விட்டுறாங்க. அதே நேரம் நம்ம பில்லி கோட்டிக்காரன் ஜிம்மை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறான். அந்த ஹோட்டலை பார்த்து மிரண்டு போன ஜிம்மு, இது ஓங்குள்ளதா அப்படின்னு கேட்க, இல்லடே நம்ம பெரியவர் சீசரு அப்பப்ப போக்குவரத்துமா இருக்கிறதுக்கு இந்த ஹோட்டலை புக் பண்ணுவாரு, கூடிய சீக்கிரம் அந்த ஹோட்டலை நம்ம வாங்கி ஆகணும், சரி வா முத உள்ள போகும் சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அங்க பெரிய பெரிய கண்ணாடி இருக்க அதுல முகரைய பார்த்த நம்ம பில்லி அழ ஆரம்பிச்சிடுறாரு. உடனே கோட்டிக்கார ஜிம் ஓடி வந்து, என்ன தம்பியாச்சு அப்படின்னு கேட்க, நான் எவ்வளவு அழகா தலதலன்னு பாக்குறதுக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தேன், இப்படி என் முகரையில பல்லாங்குழி லாண்டுட்டானாவே அப்படின்னு இவர் கதறவும், கவலைப்படாத தம்பி, உனக்காக அந்த பனிசரை தேடி பிடிச்சு நான் கொள்றேன், இது அண்ணனோட சத்தியம் அப்படின்றது. அது மட்டும் இல்ல நீ இனிமே எந்த கண்ணாடியிலையும் உன் முகரைய பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஜன்னல் கண்ணாடி முத கொண்டு மண்டையிலே முட்டி உடைக்கான் கோட்டிக்கார ஜிம். அன்னைக்கு நைட்டு அந்த ஹோட்டல்ல நம்ம பில்லி ஒரு ரஷ்யன் மாஃபியாவோட மீட்டிங் வைக்கான். இவன் பேர் தான் கிறிஸ்து. இவன் தான் அந்த கப்பல்ல ஏதோ ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை இந்த ஊருக்கு கொண்டு வரான். அதை நம்ம பில்லி இறக்கி சேஃபா அனுப்பி வைக்கிறதுக்கு $10 மில்லியன் பேர பேசியிருக்கான். ஆனா இப்போ பனிசரை இவன் மூஞ்சில பல்லாங்குழி விளையாண்டுட்டு போனதை பார்த்த கிறிஸ்துக்கு இவன் மேல கான்பிடன்ஸ் போயிட்டு அதை கேட்ட உடனே நம்ம பில்லி, ஹார்பர் என்னது, லோக்கல் செக்யூரிட்டில இருந்து இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கிறிஸ்து கூட வந்திருந்தவன் இவங்களை பார்த்து நக்கலா பேச சடார்னு ஒரு கிளாஸ் உடைச்சு அவன் சங்கல இறக்கிறான். உடனே 2 குரூப்பும் துப்பாக்கி தூக்குறாங்க. ஆனா நம்ம கிறிஸ்து எல்லாரையும் சமாதானப்படுத்துறான். யாரு பேசினது தப்பு, அதுக்காக நீ கொன்ன, ஓகே, வீட்டுக்கு வந்த விருந்தாளியை அவமதிக்க கூடாதுன்னு எங்க ஐயா சொல்லியிருக்காரு, இதை பத்தி கவலைப்படாத, என்னோட சரக்க பத்திரமா இறக்கி என்கிட்ட அனுப்பி வை, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க நம்ம பனிஷரை காமிக்காங்க. அவருடைய அசிஸ்டன்டான மைக்ரோவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க கார்லோஸ்னு ஒருத்தனை காமிக்காங்க. அவன் மைக்ரோவோட ஒரு நம்பிக்கையான அடியாளு. மைக்ரோவோட வீட்டுல அவர் மட்டும் இல்ல அவருடைய வயதான அம்மாவும் அங்க வாழ்றாங்க. பாவம் அவங்களால நடக்க முடியாது, உட்கார்ந்த இடத்துல தான் எல்லாம். பனிஷர்ஜி இப்ப இங்க எதுக்கு வந்திருக்காருன்னா நம்ம மைக்ரோட்ட நான் தொழிலெல்லாம் விட்டுட்டேன், நான் ஊரை விட்டே போக போறேன் அப்படின்னு சொல்லத்தான் வந்திருக்காரு. அதை கேட்ட மைக்ரோக்கு மண்டை கலங்கிருது. என்னவே சொல்ற நீ கொல்ல பார்த்த அந்த பில்லி தப்புச்சான் தெரியுமில்ல அப்படிங்கவும், அதெல்லாம் தெரியும், போலீஸ் அவனை பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு பனிஷர் சொல்றாப்ல. அவங்களாவது பாக்குறதாவது அதை விடுப்பா, நீ சுட்டு கொண்டே நிக்கு, அவன் பொண்டாட்டியும் பொண்ணும் ஆபத்துல இருக்காங்க. பில்லி இப்ப தனியா இல்ல, அவங்க அண்ணன் கோட்டிக்கார ஜிம் ரிலீஸ் பண்ணிட்டான். 2 பேரும் கண்டிப்பா நிக்கோட குடும்பத்தை சோழி முடிக்காம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்காம பனிஷர் கிளம்பி போயிடுறாரு. உடனே மைக்ரோ அவர் அசிஸ்டன்ட் கார்லோஸ் சொல்லி 2 புது கை துப்பாக்கி எடுத்து வை அப்படிங்காப்ல. என்ன அப்படின்னு கேட்டா எடுவே அப்படிங்காரு. அவன் எடுக்கவும் 3, 2, 1 என்றாப்புல கரெக்டா பனிஷர் உள்ள வந்துடுறாரு. இந்த பில்லி தான் கடைசி, இதுக்கப்புறம் நான் தொழில விடுறேன் அப்படிங்கவும் பில்லி எங்க இருக்கான்னு தகவல் கேட்காரு. ஆனா நம்ம மைக்ரோக்கு தெரியல. அன்னைக்கு பில்லி வேர் ஹவுஸ்ல குரங்கு மாதிரி தாவிட்டே ஒருத்தன் வந்தான், அவனை பிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பனிஷர் சொல்ல, அவங்க மங்கி கேங்கு, அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு கார்லோஸ் சொல்றான். சரின்னு அவங்கள தேடி போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் FBI ஆபீசர் எடிசன் நம்ம சோப்பிட்ட பனிஷர் நான் பார்க்கணும், அவனை எங்க கண்டுபிடிக்கலான்னு கேட்காரு. கார்ல ஏறி உட்காந்து போலீஸ் ரேடியோ ஆன் பண்ணா எங்க குற்றம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அங்க கண்டிப்பா பனிஷர் வருவான், வாங்க போலான்னு சோப்பு எடிசனை கூப்பிட்டு அவன் கார்ல போய் ஏறான். இந்த பக்கம் நிக்கோட மனைவியும் குழந்தையும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்போ தூரத்துல கார்ல உட்காந்து நம்ம பில்லியன் கேங்கு அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்லோஸ் அவனோட கான்டாக்ட்ஸ்ல விசாரிச்சதுல மங்கி கேங்கு ஏதோ ஒரு ஸ்டோர் ஆட்டையா போட போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. அந்த ஸ்டோர் இருக்கிற இடத்துக்கு நம்ம பனிஷர் கிளம்பி போறாப்ல. பார்த்தா
மங்கி கேங்கு அந்த கடையில ஆட்டைய போட்டு பில்டிங் விட்டு பில்டிங் தாவிட்டு இருக்காங்க. அப்படி தாவரப்போ சர்ன்னு ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து அடிச்சு ஒருத்தனை காலி பண்ணுது. மங்கி கேங்கு தலைவன் அரண்டு போயிடுறான். அப்ப நம்ம பனிஷர்ஜி அங்க வந்து அவன் தலையில ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஒழுங்கு மரியாதையா பில்லி எங்க இருக்கான்னு சொல்லிடு அப்படிங்கவும் அவன் நிக்கிட்டு கொடுத்த $1 மில்லியன் தேடி அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கான் அப்படின்றான். இந்த பக்கம் பனிஷர் டாஸ்க் ஃபோர்ஸ் சோப்பும் எடிசனும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு மேல இருந்து ஒருத்தன் கூரான கம்பியில விழுந்து சாவுறான். யாருன்னு பார்த்தா அந்த மங்கி கேங்கு தலைவன். மேல இருந்து பனிஷர் அவன் மூஞ்சிலே ஏறி மிதிச்சு தாவுறாரு. அதை பார்த்த எடிசனு சடான்னு கார்ல இருந்து துப்பாக்கியோட இறங்கி நம்ம பனிஷரை மடக்குறாரு. ஆனா நம்ம தலையோ டக்குன்னு துப்பாக்கியை தட்டி விட்டு மொட்டையை பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்க இங்க இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்க அங்க பில்லி கோட்டிக்கார ஜிம்மு எல்லாரும் நம்ம நிக்கோட மனைவி வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. இந்த பக்கம் பனிஷர் ஜிக்கும் எடிசன் மாமாக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்க அதுல கடைசியா எடிசன் நம்ம பனிஷர் கையில விளங்க மாட்டிடுறாப்ல. உடனே பனிஷர் ஜியோ இல்ல மொட்டை உன் நண்பனோட குடும்பம் இப்ப ஆபத்துல இருக்கு, பில்லி ஏற்கனவே அங்க போயிருப்பான்னு நினைக்க அப்படின்னு சொல்ல இவர் சடான்னு போனை போட்டு 2 போலீஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. அங்க அவங்க வீட்டுக்குள்ளேயோ $1 மில்லியன் நிக்கி எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்னு வீடையே 2 துண்டா பொழந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே போலீஸ்கார் வந்து அதை பார்த்த உடனே எல்லாரும் சைலண்டா ஒளிஞ்சிருக்க போலீஸ் உள்ள வரவும் ஒளிஞ்சிருந்து அவங்கள சுட்டு கொண்டுருந்தாங்க. இங்க எடிசன் பனிஷரை அரெஸ்ட் பண்ணி கார்ல கொண்டு போயிட்டு இருக்க நம்ம நிக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்ட போலீஸ் வந்து எதுவும் தகவல் வந்துச்சுன்னு சோப்புட்ட கேட்காரு. சோப்பு 2-3 வாட்டி கால் பண்ணியும் யாரும் எடுக்கல அப்படிங்க. உடனே வண்டியை நேரா நிக்கோட வீட்டுக்கே விட்டுருந்தாங்க. அங்க போயிட்டு சோப்புட்ட நீ பனிஷரை கொண்டு போய் ஜெயில தள்ளு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவர் தனியா கிளம்பி போறாரு. ஆனா அவர் போன கொஞ்ச நேரத்திலே பனிஷர் சோப்புட்ட தம்பி மொட்டையாலாம் தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, என்ன ரிலீஸ் பண்ணி விடு, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல சோப்பும் உடனே கை விலங்க அவுத்து விட்டுறான். ஆனா அதுக்கு முன்னாடியே எடிசன் தனியா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. போன உடனே 3-4 திசையில இருந்து அவருக்கு துப்பாக்கியில ஏம் வைக்காங்க. சத்தமே போடாம துப்பாக்கியை கீழே வச்சுட்டு அவர் சரண்டர் ஆயிடுறாரு. அப்ப பில்லியும் கோட்டிக்கார ஜிம்மும் மேல போயிருக்கிற அந்த கேப்ல பனிஷர் கரெக்டா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அங்க பிச்சியோட பையன் நிக்கிறத பார்த்து அவனை பிடிச்சு மூஞ்சில ஒரு குத்த நம்ம தலையோட பவர்ல அவன் மூஞ்சே 2 துண்டா உடஞ்சிருது. இதை பார்த்த பிச்சி துப்பாக்கி எடுத்துட்டு ஓடி வர நம்ம எடிசன் அவரை பிடிச்சு மடக்கி சேர்ல உட்கார வைக்க அங்க வந்த பனிஷர் பிச்சியும் சுட்டு கொண்டுதான். சத்தம் கேட்டு நம்ம பில்லியும் கோட்டிக்கார ஜிம்மும் மேல இருந்து கீழே இறங்கி வரவும் இவங்களை பார்த்த உடனே துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிடறாங்க. 2 சைடுக்கு ஃபைட்டு. ஆனா அவங்க துப்பாக்கியால தோட்டா காலியாயிருது. இல்லையா எடிசன் பில்லியையும் கோட்டிக்கார ஜிம்மையும் கைது பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பனிஷரோ நிக்கோட மனைவியும் பொண்ணும் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பேட்மேன் குகைக்கு கூட்டு போய் தங்க வைக்காப்ல. அங்க ஒரு பெரிய பெட்டி இருக்கிறத பார்த்த நிக்கோட பொண்ணு அது என்னன்னு தொடர்ந்து பார்க்க உள்ள விளாட்டு சாமான்லாம் இருக்கு. அதை எடுத்து அவள் விளையாட ஆரம்பிக்கவும் நம்ம பனிஷர் ஜிக்கு அவருடைய இறந்து போன பொண்ணு ஞாபகம் வந்துடுறா. இந்த பக்கம் நம்ம எடிசன் 2 பேரையும் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடைக்க லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இப்ப அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா FBI-யோட தலைவர் அங்க வராரு. பில்லிட்ட நம்ம நாட்டுக்கே ஆபத்தான ஒரு விஷயத்தை பத்தின தகவல் இருக்குன்னு சொல்றான். அதை வச்சு அவன் ஒரு டீல் பேசணுங்க. அவன் எங்கன்னு கேட்கவும் விசாரணை ரூமை கை காட்டுறாங்க. நம்ம FBI தலைவர் உள்ள போய் உட்காந்து அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்ப பில்லியோ இந்த நாட்டுக்கே ஆபத்தான பயாலஜிக்கல் வெப்பனை ஒருத்தன் இந்த நாட்டுக்குள்ள கடத்துறானோ அது எங்க நடக்க போது எப்ப நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுத்தனா எங்களுக்கு எந்தவித ஜெயில் தண்டனையோ விசாரணையோ இல்லாம ரிலீஸ் பண்ணிடணும். அது மொதல் அக்ரிமெண்ட். 2வது அக்ரிமெண்ட் அவங்க கொடுக்க போற $10 மில்லியன் எனக்கு வேணுங்க. FBI தலைவருக்கு வேற வழி இல்ல. நாட்டை காப்பாத்த இந்த ரவுடி பயல்களை ஃப்ரீயா விட்டுத்தான் அவனுங்கிற முடிவை அவர் எடுத்துறாரு. அதுபடி அன்னைக்கு நைட்டு பில்லி ஹார்பர்ல வந்து இறங்குற கிறிஸ்துவோட அந்த பேக்கேஜை அன்லோட் பண்ணி அதை அவன்கிட்ட ஒப்படைக்காக ரெடியா நிக்க ரஷ்யன் மாஃபியாவும் அந்த வேர் ஹவுஸ்க்கு வராங்க. பொருளை பார்த்துட்டு நம்ம ஆளு கையில $10 மில்லியன் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்னு பார்க்காங்க. திரும்பி பார்த்தா ஒரு போலீஸ் பட்டாலுமே நிக்கி. வெறியான அந்த ரஷ்யன் கிறிஸ்து எங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டார்ல செத்தல நீ அப்படின்னு சொல்லிட்டு கதல்கிட்டே போலீஸ் ஜீப்ல ஏறி போயிடுறான். ஆனா நம்ம பில்லி FBI தலைவர்கிட்ட அந்த டீல் மட்டும் இல்ல இன்னொரு டீலும் போட்டிருக்கான். அது என்னன்னா பனிஷர் பத்தின முக்கிய தகவல் வேணும்னு கேட்டிருந்திருக்கான். அதனால FBI தலைவரும் ஒரு ஃபைலை இவன் கையில கொடுத்துறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம மைக்ரோ பத்தின எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்கு. இந்த பக்கம் நம்ம பனிஷர் நிக்கோட மனைவிக்கும் பொண்ணுக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒருத்தன் உள்ள வரான். சடார்னு ஒரு துப்பாக்கி எடுத்து நீட்ட யாருன்னு பார்த்தா மைக்ரோவோட அடியாளு கார்லோஸா வந்திருக்கான். மைக்ரோவை எங்கன்னு கேட்டா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அவர் வரல அப்படிங்க. சரின்ட்டு இவர் கார்லோஸை கொஞ்ச நேரம் அங்க இருக்க சொல்லிட்டு அந்த கேப்ல இவர் வெளியே போய் சில வேலைகளை பார்த்துட்டு வந்துடலான்னு ட்ரெஸ் மாட்டுறாரு. கார்லோஸும் அவங்க பாதுகாப்புக்காக அங்கேயே இருக்கான். இந்த பக்கம் $10 மில்லியன் எடுத்துக்கிட்டு நம்ம மைக்ரோ பத்தின டீடைல்ஸையும் கையில வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி நம்ம அவனை அடிக்கிறப்போ ஒரு பெரிய படையோட அடிக்கணுங்க. படையை இப்ப எங்க இருந்து திரட்டடே அப்படின்னு கேட்டா அதான் $10 மில்லியன் இருக்குல்ல. ஊருக்குள்ள ஏகப்பட்ட கேங்கு வெட்டி கேங்கா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் நோட்டை நீட்டினா தானா பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேங்கை ரெக்ரூட் பண்ணலான்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பனிஷரோ மைக்ரோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா உட்கார்ந்த இடத்துல இருக்காங்க. கழுத்துக்கு மேல தலையை முட்டும் காணும். அந்த இடத்துல மைக்ரோவையும் காணும். ஆஹா பில்லி தான் இந்த வேலையை பார்த்து மைக்ரோவை தூக்கிட்டு போயிருப்பான் போல இருக்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பனிஷரு மைக்ரோவை தூக்கிட்டா அவருடைய ரகசிய இடம் தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அவரோட இடத்துக்கு ஓடி வராரு. ஆனா அதுக்குள்ளேயும் இந்த அண்ணன்காரன் கோட்டிக்கார ஜிம்மு நம்ம பனிஷரோட அந்த ரகசிய குகைக்கு வந்து கார்லோஸை அடிச்சு போட்டு நிக்கோட மனைவியும் பொண்ணையும் கடத்தி கொண்டு போயிடறான். நம்ம பனிஷர் வந்து பாக்குறதுக்குள்ளேயும் அவங்க எல்லாம் போயிடுறாங்க. கார்லோஸ் மட்டும் அங்க குத்திரும் குலையுமா கிடக்கான். நான் முயற்சி பண்ணேன் என்னால முடியல என்ன மன்னிச்சிரு
மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கார்லோஸ் கேட்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் எடுத்து துடிச்சு சாவறதுக்கு நம்மளே அவனை போட்டு தெரியலான்னு ஒரு புல்லட் அவன் தலையில இறக்கிட்டு பனிசல்ஜி கிளம்பிடுறாரு. அங்கிருந்து கிளம்புனவரு நேரா நம்ம எடிசன் மாமாவை மீட் பண்ணி எனக்கு உங்களோட உதவி தேவைங்கிறப்பல உனக்கு ஏம்ல நான் உதவி பண்ணுன்னு மொட்டை கேட்கவும் உன் நண்பனோட மனைவியும் பொண்ணும் இப்ப அவனோட கண்ட்ரோல்ல அப்படிங்க எடிசனே அலண்டுறாரு. இப்ப FBI தலைவரோட டீல் படி அவங்க மேல எந்த கேஸும் போட முடியாதுங்கிறனால சட்டப்பூர்வமா எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்னு எடிசன் சொல்லிடுறாரு. பில்லிக்கு பனிஷர் வேணும், அதனால தான் அவங்கள கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான். என்ன நானே அவன்கிட்ட ஒப்படைக்கேன், ஆனா அவங்க உயிரோட பத்திரமா வர்றதுக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும்னு எடிசனோட உதவியை கேட்கிறாரு. இங்க பில்லியும் கோட்டிக்கால் ஜிம்மும் ஒரு ஹோட்டலை வாங்கணும்னு சொன்னாங்களே, அந்த ஹோட்டலே விலை கொடுத்து வாங்கி அதுக்குள்ள இருந்த எல்லாரையும் காலி பண்ணி வெளியே அனுப்பி கடத்தின நிக்கு மனைவியும் பொண்ணையும் உள்ள பணைய கைதியா வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வெளியே போய் கேங் ரெக்ரூட் பண்றதுக்காக ஒவ்வொரு ஏரியாவா போறாங்க. முத ஆப்பிரிக்கா அராத்து கேங்கு, ரெண்டாவது ஐரிஷ் அலப்பற கேங்கு, மூணாவது சைனா கேங்கு. இப்படி ஊர்ல உள்ள மேஜர் கேங் கிட்ட எல்லாம் போய் எங்கிட்ட பணம் இருக்கு, பனிஷர் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு யாரெல்லாம் உதவி பண்ண வாரீங்களோ அவங்களுக்குலாம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கவும் எல்லா கேங்கும் இவன்கிட்ட ஒத்துக்கிட்டு கூட வந்துடுறாங்க. கையில டூல்ஸ் கில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து அங்கங்க செட் ஆகி பனிஷர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம மொட்டை எடிசன் வித்தியாசமா வேற லெவல்ல ஒரு பிளான் பண்றாரு. நேரா ரஷ்யா கேங்குக்கு போய் அங்க கைதான கிறிஸ்துவோட அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. உங்க பையனை அமெரிக்க அரசாங்கம் ஜெயில போட்டதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அவரும் பழி வாங்குற வெளியில யார்ல அவனு கேட்க பில்லிய பத்தியும் அவன் தங்கியிருக்கிற ஹோட்டல் இடத்தையும் அந்த ரஷ்யன் மாஃபியாட்ட எடிசன் போட்டு விட்டுறாரு. உடனே அவங்களும் துப்பாக்கி வெடிகுண்டெல்லாம் எடுத்துட்டு கூட்டமா அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் கதவை தட்ட சீனாக்கார கேங் லீடர் கதவை ஓபன் பண்ணி யார் வேணும்னு கேட்கான். உங்க பாஸ் பில்லி தான் எங்களை கூட்டு விட்டாரு, பனிஷரை போடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அவங்க கதவை திறந்து ரஷ்ய மாஃபியாவை உள்ள விட்டுறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம எடிசனு சோப்பு பனிஷரு 3 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மொட்டை எடிசனை நம்ம பனிஷர் கிட்ட இப்போ உங்க பிளான் என்னன்னு கேட்க உள்ள போய் போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பிளானாவே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானும் உங்க கூட வாழன்னு சொல்லிட்டு மொட்டை ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தலை தம்மன் அவர் மூக்குல ஒரு குத்து விட்டு அவர் மயங்கடிச்சிடுறாரு. என்னால ஒரு இன்னசென்ட் போலீஸ்காரன் செத்தது போதும், இதுக்கு மேல இது என்னுடைய போர்னு சொல்லிட்டு பனிஷர் தனியா கிளம்பி போறாரு. அவர் ஹோட்டலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அங்க உள்ள போந்த ரஷ்யன் மாஃபியா சீனாக்காரங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க 2 கேங்கும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க உள்ள. அந்த கேப்ல நம்ம பனிஷரும் நைஸ் போல உள்ள பூந்துடுறாரு. உள்ள பூந்து சிங்கிளா எல்லாரையும் தெளிக்க விட்டுற கடைசி மாடி ரூம்ல இருக்கிற நம்ம பில்லியை தேடி போறாரு. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ பாஞ்சு வந்த கோட்டிக்கார் ஜிம்மு நம்ம பனிஷர் கையை பிடிச்சு கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடறான். முரட்டு காண்டான நம்ம பனிஷர் ஜி கோட்டிக்கார் ஜிம்மை தூக்கி கொண்டு போய் கக்கூஸ்ல வச்சு கும்முன்னு குமுதல். மாட்டுத்தனமா அடி வாங்கின கோட்டிக்கார் ஜிம்மு அங்க உடஞ்சு கிடந்த கண்ணாடி பீஸுகளை நம்ம பனிஷர் மூஞ்சில வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. நேரா நம்ம பில்லி இருக்கிற இடத்துக்கு போகும். சடார்ல துப்பாக்கி எடுத்து சட்டு நிக்கோட பொண்ணு தலையில வச்சிடறான். அதே நேரத்துல பில்லி நம்ம மைக்ரோவையும் கடத்தி அங்கதான் கட்டி வச்சிருக்கான், அவர் தலையில ஒரு துப்பாக்கி. அதுக்கப்புறம் நம்ம பில்லி நம்ம பனிஷர் ஜியை சுட்டு இஷ்டம் போல விளாடுறான். இல்லையா நீ எல்லாம் அவ்வளவு ஈஸியா சாவ கூடாதுன்னு சொல்லி நம்ம பனிஷர்ட்ட ஒரு துப்பாக்கியை தூக்கி வீசி உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க, இந்த பக்கம் மைக்ரோ, அந்த பக்கம் அந்த நிக்கோட சின்ன பொண்ணு, இதுல யாராவது ஒருத்தர் நீ சுட்டு கொல்லணும், அப்படி சுட்டு கொன்னா மிச்சம் இருக்கிறவங்க நான் உயிரோட போக விட்டுருந்தேன் அப்படிங்க. உடனே மைக்ரோ பனிஷர்ட்ட நீ என்ன சுற்று, அவ வாழ வேண்டிய சின்ன பொண்ணு, அவ உயிர் வாழட்டும் அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாத பனிஷரு மெல்ல துப்பாக்கி தூக்குறாரு. என்ன மன்னிச்சிரு மைக்ரோ அப்படின்ட்டு சட்டார்னு துப்பாக்கியை திருப்பி கோட்டிக்கார ஜிம்முக்கு ஹெட்ஷாட் அடிச்சிடறாரு. இதை பார்த்த நம்ம பில்லி டம்னு மைக்ரோவை சுட்டு போட்டு தெளிறாரு. பிறகு நேரா திரும்பி அந்த சின்ன பொண்ணை சுட போறதுக்குள்ளேயும் நம்ம பனிஷர் உள்ள பூந்து அந்த புல்லட்டுகளை அவர் உடம்புல வாங்கிடுறாப்ல. பிறகு தாவி போய் பில்லியை பிடிச்சு துவைச்செடுத்து அங்க இருக்கிற ஒரு தீல போட்டு கருக்கிறாரு. நம்ம நிக்கோட மனைவியும் பொண்ணும் பத்திரமா அந்த ஹோட்டலை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம பனிஷர் நொண்டி அங்க வர நிக்கோட மனைவி அவரை கூப்பிட்டு என் கணவர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, ஊர்ல உள்ள ரவுடிகளெல்லாம் கொண்டு நீங்க நல்லது பண்றீங்கன்னு அடிக்கடி அவர் சொல்லுவாரு அப்படிங்க. கண் கலங்கி போன பனிஷரி அங்க இருந்து நடைய கட்டி கிளம்ப அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாலிவுட் உலகத்துல நம்ம பனிஷர் ஜிக்கு சரியான போட்டி யாருங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.